Okay, so here we need to add two integers. This is a very famous interview question. We need to add two integers without using plus and minus. Okay, but so you can use bitwise operators. Okay, so ideally when you are adding two integers, what happens is, for example, இப்போ 2 இருக்கு, 2 ஓட பைனரி என்ன இது கரெக்டா, 3 இருக்கு, இப்போ நீ பைனரி அடிஷன் பண்ணணும், 3 இருக்கு, 3 ஓட பைனரி என்ன இது, இப்போ பைனரி அடிஷன் என்ன 0 + 1 1 1 + 1 0 கேரி 1 கரெக்டா, அப்புறம் 1 + 0 1 இதுதான் 5 வந்துருச்சு. ஸோ பைனரி அடிஷன் பண்ணணும். ஸோ பைனரி அடிஷன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னா, சிம்பிள் திங் என்ன அப்படின்னா, இது நம்ம இந்த பார்ட் மட்டும் பாருங்களேன், அதாவது எந்தெந்த பிட்டு செட் ஆயிருக்கோ. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா, எங்கே கேரி வரும், எங்கே வந்து 1 கேரி வரும், எந்த வந்து 2 செட் ஆகிருக்கோ, 2 பிட்டுமே எதில் ஒன்றா இருக்கோ அதில் மட்டும்தான் கேரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஏ அண்டு பி போட்டோம் அப்படின்னா, ரெண்டுத்தில் எங்கெங்கெல்லாம் 1 செட் ஆகிருக்கோ அந்த பிட்ஸ் மட்டும் 1 ஆகிடும். கரெக்டா? ஸோ இதை வச்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு, அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா, எந்தெந்த பிட்டு செட் ஆகிருக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸ்ஆர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ஆர் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் மாதிரி தான். 0 + 1 1 1 + 1 0. இது எக்ஸ்ஆர் வந்துருச்சா? நான் என்ன பண்ணணும், எங்கெங்கே 1 + 1 இருக்கோ இது கூட நான் அந்த கேரி இருந்தால் கேரியை ஆட் பண்ணணும். என் கேரி என்ன, எங்கெங்கெல்லாம் 1 செட் ஆகிருக்கோ, அண்டு பண்ண எங்கெங்கெல்லாம் 1 செட் ஆகிருக்கோ வந்துடுமா, அதை ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணனா என்ன ஆகும், 1 வந்துருக்குமா, அது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் இங்கே 1 வந்துருமா அது. அப்போ இதை நான் அண்டு பண்ணால் என்ன வரும், 0 1 0 வருமா, அது ஒரு வாட்டி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணனா 1 0 0 வந்துருமா. ஸோ கேரி இருக்குன்னா அந்த கேரியை போய் இந்த எக்ஸ்ஆரோட ஆட் பண்ணணும். ஸோ கேரி இதை எக்ஸ்ஆரோட ஆட் பண்ணுறது என்ன, இது 2 நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி, திருப்பி இதுக்கு கேரி வரலாம். கரெக்டா, கேரி ஆட் பண்ணும்போது திருப்பி கேரி வரலாம். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி அதை நம்ம போனோட என்ன பண்ணணுமோ அதே பண்ணணும். முதல்ல எந்தெந்த பிட்டு காமனாக செட்டாக இருக்குது கேரியை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அந்த ஏ எக்ஸ்ஆர் கேரியை வந்து பி ஆக்கிடணும். ரைட். ஸோ இப்போ கோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ இன்டு த கோட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏயும் பியும் ஆட் பண்ணணும். ஏயும் பியும் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த பிட்டுலாம் ஏலையும் பிலையும், இப்போ ஏ வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, பி வந்து 3 அப்படின்னா எந்தெந்த பிட்டு ரெண்டுத்துலையுமே செட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு தான் கேரி வரப்போகுது. ஸோ எந்த பேர் ரெண்டுத்துலையும் செட் ஆகிருக்கிறதுக்கு அண்டு பண்ண வந்துடும். லெஃப்ட் ஷிஃப்ட் 1 பண்ணால் அதுதான் கேரி, ரிசல்ட் அதில் தான் கேரி பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம கேரின்னு வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது நார்மல் எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் பண்ணால் நார்மல் அடிஷன். என்ன ஒன்று கேரி இருந்தால் கேரி சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ நார்மல் அடிஷன் பண்ணிட்டேன் நீ. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி வரும்போது கேரி இருந்தால் பியை கேரி ஆக்கிடணும். இப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணுறது, பி வந்து கேரி ஆகிடுச்சு. இப்போ இந்த நார்மல் எக்ஸ்ஆர் இருக்குல்ல, 1 0 1 1 0 0, இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த கேரியை திருப்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கேரி இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ த திங் இஸ் வெரி சிம்பிள். த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். ஏன்னா நார்மல் அடிஷன் என்ன வருது, 0 + 1 1 1 + 1 0 கேரி 1 1 101 வருது. ஓகேவா, இதை நம்ம 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். இந்த பார்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஜஸ்ட் நார்மல் எக்ஸ்ஆர், உனக்கு இந்த பார்ட் வந்துடும். ஸோ நார்மல் எக்ஸ்ஆர் பண்ணால் உனக்கு நார்மல் எக்ஸ்ஆர் பண்ணால் இந்த பார்ட் வந்துடும். இப்போ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, 2 பிட்டும் செட் ஆகிருந்தா நம்ம கேரியும் இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 2 பிட்டு செட் ஆகிருக்குது, என்னதெல்லாம் 2 பிட்டு செட் ஆகி எப்படி கண்டுபிடிப்பேன், ஏ அண்டு பி பண்ணால் 2 பிட்டு செட் ஆகிருக்கும். அதை அடுத்த டிஜிட்டில் போய் தான் ஆட் பண்ணணும். அதனால் அதை லெஃப்ட் ஷிஃப்ட் 1 பண்ணிக்கிறோம். 1 பண்ணிட்டா இப்போ கேரி இதில் இருக்கா. இப்போ அடுத்த நான் என்ன பண்ணணும், அதே ஏ + பி தான் பண்ண போகிறேன். ஆனால் பியை கேரி ஆக்கிக்கிறேன். ஏ இதில் இருக்கும், இது கூட தான் நம்ம கேரி ஆட் பண்ணணும். இதான அடிச்சிடுது. ஸோ பியை கேரி ஆக்கிடுறேன். திருப்பி என்ன பண்ணணும், இப்போ ஏயும் பியும் திருப்பி ஆட் பண்ணுற மாதிரி தான். இப்போ போன வாட்டி என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணணும் திருப்பி இப்பயும்.
கரெக்ட். அது அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு பி கேரி இருக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நார்மல் இது வந்துடும், ஆன்சர் வந்து ஏல வந்துடும். ஓகே.